ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சஜிட்டி பூயா. உட்காந்துப்பாங்க சூப்பர் ஹாயா. இன்றைக்கி வந்து போட்டிருக்கு பிஆர் மேட்ச்சு. நான் போன தடவை சொல்லியிருப்பேன் அந்த சிஎஸ் மேட்ச் போல் பிஆர் மேட்ச் போடுறேன்ட்டு. சரி மக்களே, சாரி மக்களே, நான் போன தடவை சொல்லியிருப்பேன் அந்த யூஐடி மேலே பின் பண்ணுறேன்ட்டு. பின் பண்ணல மக்களே. சரி மக்களே, இன்றைக்கி வந்து பிஆர் மேட்ச்சு நம்ம ஃப்ரெண்டு கூட தான் ஆடிருந்துருக்கோம். நாடாரம்மா ஃப்ரெண்டு நாடான்ட்டு நான் எழுதி வச்சுருக்கேன். அவர் வந்து நாடார் ஒயிட்டின்னு வச்சுருப்பாரு. நான் வந்து பேர் ஃப்ரெண்டு நாடார் ஒயிட்டி வச்சுட்டேன். சரி, இங்கே ஒரு என்மி அப்படி இல்லாமல் எங்கேயோ போகுது. அதனால் அவரவே செத்துடலாம், எனக்கு லோல் போட்டு ஓடுந்தான். சரி உங்களை காயினி எதுக்கோ பொறிக்கிடலாம். ஏன்னா ஒரு செத்துருவன்றாரு. ஏன்னா நானும் செத்துறேன், அவர் செத்துட்டாரா. இப்போ நான் செத்துருவேன். ஏன்னா எனிமி இருக்காங்க, நான் செத்துனா அவரால் ரிவைவ் பண்ண முடியாது. உள்ளவே எனிமி இருக்காங்க. அதனால் வந்து நம்ம அந்த ஹார்ட்டில் போய் ரிவைவ் பண்ணுறல, அதனால் காசில் ரிவைவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அவர்கிட்ட. சரின்னு சொன்னார். அந்த ஹார்ட்டு கொஞ்சம் வந்துச்சுன்னா நான் அப்படியே விட்டுருன் ப்ரோன்னு சொன்னேன். இங்கே ஒரு காயின் இருக்குது, பிடிச்சி ரிவைவ் பண்ணுறேன் ப்ரோன்னு சொன்னேன். எனிமின்னு சொன்னேன். எங்கே இருக்குன்னு தெரியல. அவன் மோர்ஸ் கேட்டில் இருந்திருக்கேன். எனிமி எங்கேன்னு தெரியலையே. கேட்டால் அவர் வந்து இந்த சைடில் இருக்கார் சொன்னார். ஏன்னா நான் ஆடும்போது தெரியல, வந்து சொன்னார். இங்கே எனிமி வந்து முடிச்சு விட்டேன். இப்போ வந்து சுத்துக்குழல் போட்டுப்பேன். ஏன்னா வேறு ஏதாச்சும் எனிமி வந்தால் நான் முடிச்சு விட்ருவாள், நோட் அடிக்கும்போது. அதனால வந்து சுத்துக்குழல் போட்டுருவேன். அவர் அவர் வந்து ரிவைவ் ஆகிட்டார். அப்புறம் நான் ரிவைவ் பண்ணிட்டேன் ப்ரோன்னு சொன்னார். நான் வந்து சொல்லுவேன், அப்புறம் இங்கே வாங்க ப்ரோன்னு சொல்லுவேன். அவர் வந்து வந்துடுவார். சரி மக்களே, உள்ளே எனிமி இருக்காங்களான்னு தெரியல, போய் பார்க்கணும். அதான் ப்ரோ வந்து இங்கே வர சொன்னேன். உலவால் உடைக்கணும் மக்களே, அதனால ஃபஸ்ட்டு குத்தியே உடைக்கலாம். அவரோ இறங்கிட்டார். இங்கே வேறு லூட் இருக்குது ப்ரோ, இங்கேருந்து எடுத்துக்க ப்ரோன்னு சொன்னேன். ப்ரோ வேணாம் ப்ரோ, நாங்கள் போய் எடுத்துக்கணும்னு சொன்னார். அந்த சரி ப்ரோ 600 இருக்குது. அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அந்த வெண்டிங் மிஷின் வந்து எஸ்விடி இந்த மாதிரிலாம் இருக்கான்னு பார்த்து எஸ்விடி எடுத்துருக்கேன்னு சொன்னேன். சரி ப்ரோ எஸ்விடி நீ எடுத்துக்கோ ப்ரோன்னு சொன்னார். அதே எடுக்க போனோம் மக்களே. எஸ்விடி இருக்கான்னு தெரியல, ஏன்னா ஸ்டாக் இல்லாமல் கூட இருக்கலாம். எஸ்விடி இருக்குது மக்களே, எடுத்துக்கலாம் மக்களே. எடுத்துக்கணும் மக்களே. M60 போல் எடுத்துக்கலாம். லெவல் 99 வேறு. ஆனால் புதுசாக அப்டேட் வேறு கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்னென்னு தெரியல, லெவல் 99 போட்டிருக்கு. அது போட்டு அன்லிமிட்டெட் வருது. சரி, நான் விஎஸ்எஸும் நெக்ஸ்ட் வந்து எஸ்விடியே எடுத்து வச்சுருக்கேன். ப்ரோ வந்து மேலே போயிட்டார். இங்கே எனிமே ப்ரோ எனிமின்னு சொன்னேன். சரி வந்துட்டேன்னு சொன்னாங்க. உட்காண்ட வா ப்ரோன்னு சொன்னேன். அவர் வந்துட்டார். ப்ரோ நான் மோஸ்ட் போட்டுருக்கேன். சேம் டவுன் சொன்னார். நான் க்ளோவல் போட்டு முடிச்சுவிட்டேன். அவர் வந்து யாரோ ஹோஸ்ட்கில் தட்டிட்டாங்களாம்மா, அதனால் டக்குன்னு சேர்த்துட்டாரு. எனிமி எங்கேன்னு தெரில. அதான் லூட் அடிச்சுட்டு எனிமி பார்க்கல புழுக்கு. ஏன்னா எனிமி எங்கேயுமே காணும், அவனுக்கு இல்லை ஆச்சு ஓசி. அதனால் வந்து நான் ஓடி உட்காந்து அவர் வந்து என்கிட்ட ஹெச்பி இல்லை, கொஞ்சம் இத்தனை இருக்குது ப்ரோ, அதனால் இன்னையில் சுற்றிடுன்னு சொன்னார். அப்புறம் என்கிட்டயும் கொஞ்சம் ஹெச்பி இல்லை, அதான் வந்து சுற்றிடுன்னு சொன்னேன். சரி மக்களே, நம்ம வந்து உள்ளே போய் அந்த எனிமி இருக்காங்க லேஸ் எட்டு பார்த்து வரலாம். யாருமே இல்லை தான் நினைக்கிறேன். அந்த பார்ட்டி வினர்ஸில் என்னமோ இது இருக்குது, இல்லை போய் உட்காருன்னா. நான் தான் ப்ரோ சொன்னேன். ப்ரோ நீனும் வா ப்ரோ, 2 பேர் உட்காரலாம். 2 பேர் வந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக ஏறும்னு நினைக்கிறேன், வா ப்ரோன்னு சொன்னேன். சரி ப்ரோ வரேன்னு சொன்னார். அதான் வந்து நாங்கள் 2 பேர் வந்து பிடிச்சின்னு இருக்கோம் ஃபுல்லாக வர வரைக்கும். அதான் வந்து இதில் என்ன கிடைக்குன்னு தெரில. அந்த ஒரு மாதிரி மணி பிக் இருக்குல்ல, இதில் வந்து சில பேருக்கு இது எப்படி யூஸ் பண்ணணுன்னு தெரியாது. அந்த பாம்பெல்லாம் எடுக்கிறோம்ல, அதில் வந்து அந்த மணி பிக் இருக்குது. அது எடுத்து நம்ம இருக்கோம்ல, நம்ம டீம்மேட்ஸு அவங்க மேலே போட்டோன்னா வந்து ஒரு மாதிரி பாம்பு டான்ஸ் ஆடுவோம். டான்ஸ் அடிங்க வாங்க டான்ஸு. இங்கே கீழே அந்த மாதிரி ஏறுதில்ல, இது வந்து காயின்ஸு. அது வந்து ஒன்று ஒன்றா ஏறும். நீங்கள் பாருங்களேன், 500 இந்த மாதிரி இவருக்கு அவருக்கு ஏறல, எல்லாருக்கும் தனியாக தான் வரும். 100 அவர் வந்து எம்எல் போட்டு அவரும் நாங்கள் 2 பேர் ஆடுறோம். காமெடியாக இருந்தாலும் கொஞ்சம் டான்ஸு, அதான் டான்ஸ் ஸ்டெப் போட்டாச்சு. லாஸ்ட்டு இந்த ஒரு இதுக்கு இது போட்டாச்சு.
சரி ப்ரோ, வேறு ஏதாச்சும் எஸ்விடி பாலாம் மேக் இருந்தால் தா ப்ரோன்னு சொன்னேன். மேக் வந்து இப்போ என்னென்னே தெரில ப்ரோ. மேக்லாம் நானும் ஒழுங்கெல்லாம் ஆட மாட்டேங்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு மேக்கில் தான் ஆடுவேன். இப்போலாம் ஆடலன்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். சொன்னோடனே சரி ப்ரோ மேக் பார்த்தா மார்க் பண்ணி ப்ரோன்னு சொன்னேன். நான் வந்து மேக்கில் ஆடுவேன்னு சொன்னேன். அவர் வந்து இட்லிஸ்டாமா. அதனால் வந்து ப்ரோ நான் பின்னாடி வரோம் ப்ரோ. இட்லிஸ்ட் போட்டாங்க. ஆனால் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் ப்ரோ. நியூ மேட்ச் வரையா 2 பேர் தான் வருவாங்க. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிச்சு விட்லாம். இட்லிஸ்ட் போட்டாங்களேன்ட்டு. சரி ப்ரோ, நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக நீ வேணால் ஒருத்தால அங்கே சண்டை போடுறியா ப்ரோ? நாங்கள் ஒரு ஏர் ட்ராப் இருக்கார். ஏர் ட்ராப்பில் ஒருத்தர் இருக்கார் போல இருக்குது. அங்கே முடிச்சிடலாம். மக்களே இங்கே பாருங்களேன், ஒன்றுமே தெரியல. சும்மா லேசாக என்னமோ தெரிஞ்சுது. அடித்தோம் பார்த்து இனிமையாக உடச்சி விட்டுலாம் மக்களே. ப்ரோ உங்களை யார் முடிச்சு விட்டாங்க? இட்லி ஸ்டெப் போட்டாங்க போய் பார்க்க சொன்னேன். சரி ப்ரோ, அந்த இட்லி ஸ்டாண்டை போகிறேன், நீங்கள் வந்து கார் எடுத்துன்னு வாங்க சொன்னாங்க. அதான் அந்த கார் எடுத்துன்னு வரேன் பின்னாடி பேக்கப்பு. இப்போது ப்ரோ நான் வரேன்ட்டு அதை சுற்றிக்கிட்டு வரலான்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த ஏர்டெல் பென் இருக்குன்னு பார்க்கலாம். எதுவுமே இல்லை மக்களே. சரி மக்களே, அவர் இட்லி ஸ்டாண்டை போயிட்டாரு. நம்ம வந்து போக வேண்டியதான். இங்கே இருக்காரு. அது இருக்காரு. இங்கே இட்லி ஸ்டாண்ட் எனிமி போல இருக்கு. ப்ரோ வா ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தார். அதில் வந்து போக வேண்டியதான். நான் 2 கில்லு பண்ணியிருக்கேன். ஆளே வந்து 26. எங்கள் 2 பேர் சேர்க்காம இருந்தேன்னா 24. எஸ்வி கொஞ்சிச்சு எங்கே கணத்தில் உங்கள் இதில் 2 பேர். ஒருத்தர் க்ளோவாலே இப்படி தெரில இப்படின்ட்டு. சரி இந்த மிஷினை போட்டு நம்ம ஓடிருந்தோம். மோஸ்ட் போட்டு வெடிக்கி சுற்றிக்கலாம் மக்களே. ஏன்னா அவருக்கு சேஃப்டிக்கு இது போட்டு அப்படி ஓடி இருந்தான். ஏன்னா அவர் செத்துடுவார். நானும் அப்படியே ஒரு 2 செத்துனேன். அதை சொல்கிறேன் மக்களே. ஓடிடுறேன் மக்களே. அங்கே போய் எனிமி இருக்கார். அவர் முடிச்சிட்டோம். அவரும் முடிச்சிட்டாரு. 2 கில் டபுள் கில்லு. ஆனால் இன்னொரு எனிமி இருக்கார்ல டீம், இப்போ அவரே முடிச்சிட்டாரு. டபுள் கில்லு. வேறு ஏதாச்சும் எனிமி இருக்காங்களான்னு பார்க்க வேண்டியதான். 2 பேர் டீம் வைப் பண்ணிட்டாரு. ஒத்தால இருந்துட்டு. சரி வேறு யாராச்சும் இருக்காங்களா சும்மா சுட்டு பார்க்க வேண்டியதான். யாருமே இல்லை. அந்த குளோவல் பக்கத்தில் யாராச்சும் ஒழிஞ்சிருந்தாலும் ஒழிஞ்சிருப்பாங்க. அதான் சும்மா பார்த்தேன். ஏன் அப்படியே ஒழிஞ்சிருப்பாங்க சொல்கிறேன். ஏன்னா இவர் வந்து சுட்டுன்னு இருப்பாரா. சுட்டுன்னு வேறு ஏதாச்சும் எனிமி வந்து அந்த எப்படி சொல்கிறது அந்த ஃபைட்டிங் போன கிராஷ்ன்ட்டு வருவாரா. அதனால் சொல்கிறேன். வந்துட்டேன்னா யாராச்சும் முடிச்சு விட்டுருவார் சைலண்ட் தான். அதான் அந்த குளோவல் சும்மா சுற்றி பார்க்குறேன் யாராச்சும் இருக்காங்களான்ட்டு. சரி ஒரு அர்சனல் போகலன்னு சொன்னார். சரி இப்போ அர்சனல் வரேன் ப்ரோன்னு சொன்னார். அதான் வந்து வா ப்ரோ போகலான்னு சொன்னேன். மேக் இருக்குது. என்னால் வேணாம் மக்களே. உள்ளே போய்ட்டு ஒரு சிப்பு இருந்தால் எடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து தரமாக இருக்கும். இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. சரி மக்களே இறங்கியாச்சு. என்கிட்ட 1700 இருக்குது. ஓப்பன் பண்ணி வச்சு இதில் வந்து ஒரு சிப்பு இருக்கும். சிப்பு எடுத்து 99. யார் போட்டது எனிமி போட்டாங்களா? ஓ நம்ம டீம்மேட் தான் போட்டிருக்காரு. நானும் பயந்துட்டு ஒரு செகண்டில் யார் போட்டாருன்னு பார்த்தா டீம்மேட் போட்டிருக்காரு. சார் நம்ம என்ன கன்று எடுக்கலாம்? தாம்சன் எடுத்துக்கலாம் மக்களே. தாம்சன் எடுத்துகிட்டு அந்த தாம்சனில் சுற்றி அந்த ட்ரிபிள் லெவல் போட்டுக்கலாம். சுற்றிலே வருது மக்களே. பார்த்தா சுற்றியல் போடுவோம்ல, அதனால சுற்றியலே வருது. சரி மக்களே, இங்கே ஒரு ஆட்டோ இருக்குது. அவர் வர மாட்டேங்கிறாரு. ப்ரோ இங்கே வா ப்ரோன்னு சொன்னேன். சரி ப்ரோ வரேன்னு சொன்னார். வா ப்ரோன்ட்டு ஆர்னு வச்சுருந்தேன். குயின்ட்டு என்ன ப்ரோன்னு சொன்னார். ப்ரோ எனிமின்னு சொன்னார். எனிமே அப்படி ஓட்டான் ப்ரோ, நம்ம பார்க்கல ப்ரோன்னு சொன்னார். நம்மளும் பார்க்க தேவையில்ல, அங்கே ஒரு ஏர் ட்ராப்பட்டு இருக்குது ப்ரோ, அந்த ஷீல்டு அதில் காமிக்கல, அந்த மேக்ஸ் இது அதில் போகலாம் ப்ரோன்னு சொன்னார். அதான் வந்து சரின்னு சொன்னேன் நான். ப்ரோ போகலான்ட்டு. இப்போ ஒரு அர்சனல் மேலே ஏறணும்ல, அது ஒரு ட்ரிக்கு தான் மக்களே. ஏன்னா அந்த அர்சனல் மேலே அப்படியே படுத்துக்கிட்டு சைலன்ஸர் கேரக்டர் வச்சுட்டு அடித்தோன்னா எங்கே இருக்குன்னே தெரியாது. சரி மக்கள் நம்ம அப்படியே படுத்துக்கிட்டு பார்ப்போம். தாங்க ஒரு எனிமி பார்த்துட்டு இதுவே குளோவல் போய் அடிக்குமா. அதனால 23 போய் அடித்து சாவச்சாச்சு. 112 73 கில் எடுக்கும்போது.
எங்கே ப்ரோ எனிமியா ப்ரோ? எனிமி இல்லை போல இருக்கு. அவர் சும்மா தான் சுட்டாராமா. சரி நம்ம வந்து எனிமி ப்ரோ செத்துடும் ப்ரோ. வா ப்ரோ சொன்னேன். அவர் வந்து க்ளோவல் போட்டு சுற்றி க்ளோவல் போட்டு ஓப்பன் பண்ணார். சுற்றி க்ளோவல்லாம் போடல, லேசாக ஓப்பன் பண்ணியிருக்காரு. அவர் இந்த க்ளோவலை போட்டு உடைக்கிறேன்ட்டு அந்த இது போட்டு வேஸ்ட் பண்ணியிருக்காரு எனிமி ஆள். சரி நம்ம இங்கேருந்து பார்க்க வேண்டியது இனிமே இங்கே இருக்காங்களான்ட்டு. இல்லை நம்ம என்ன அவர் வந்து அங்கே ஏறிட்டோம். இங்கே ஒரு க்ளோவல் போட்டு ஏறுற மாதிரி இருக்கும்ல, அதில் ஏறலாம் மக்களே. வாங்க மக்களே, இது க்ளோவல் இல்லாமல் ஏற முடியுமான்னு தெரியல. ஏன்னா மோர்ஸ் கேட் வச்சுருக்கல, மோர்ஸ் கேட் வச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஏற முடியும், ஸ்பீடாக ஓட முடியும் மக்களே. அதான் மக்களே சொன்னேன். ஏறி ஐயோ கீழே விழுந்துடும் மக்களே. இந்த அடி சொல்லுங்க எழுதணும், ஏறணும். ஏறி அப்பாடி ஏறிட்டேன். க்ளோவல் போடு. க்ளோவல் போட்டேன் மக்களே. மேலே ஒரு க்ளோவல். எதுக்கு 2 க்ளோவல்னா நான் நிற்க மாட்டேன், அப்படியே ஓடிடுறேன். செத்துறேன் நிற்காமல் செத்துறேன். தங்கரை வாபுறன்னு சொன்னேன், அவர் வரல. அதனால வந்து ப்ரோ நான் வந்து ரிவே அடி ப்ரோன்னு சொன்னேன். லூட் எடுக்காத ப்ரோ, லூட் வந்து அடிச்சிக்கிறேன்னு சொன்னேன். சரி ப்ரோன்னு சொன்னார். அங்கே எனிமி எப்படியாச்சும் ரிவே அடி ப்ரோன்னு சொன்னேன். அங்கே எனிமி இருக்காங்க அடிக்காத சொன்னேன். அவர் வந்து அடித்தார், மண்ணில் அடித்தார். சூப்பராக ஒன் டாப் போட்டார் இவர். ஃப்ரெண்டுன்னு ஆடார். நான் வந்து ஃப்ரெண்டுன்னு ஆடான்ட்டு போட்டு வச்சுருக்கேன். அந்த கீழே இறங்கிட்டு அந்த லூட்டாண்டை இறங்கலான்னு பார்த்தேன். லூட்டாண்டை இறங்கிட்டு அப்படியே எஸ்விடி அதில் எடுக்க வேண்டியதான். யாராச்சும் லூட் அடித்தாங்களா தெரியல. லூட் அடிச்சுன்னா அவ்வளோதான். சுத்தமாக இருக்கார். லூட்டெல்லாம் அடிச்சேன்னா லூட்டு இல்லாமல் இருக்கும்ல. லூட்டெல்லாம் இந்த மேக் 10 இருக்குல்ல, இதை வச்சு தான் ஆடணும். அந்த சிப்பு கொடுத்துருந்தாங்களா, அது இங்கே எனிமி இருக்காங்க. சிப்பு வேறு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எனிமிகிட்ட. போய் எஸ்விடி அப்படியே தான் இருக்குது. எஸ்விடியில் அடிக்கும் வேணாம் மக்களே, ஷார்ட்டு தான். சரி அவரே டவுன் ஆகிட்டாரா, அவரவே பண்ண வேண்டியதான் இவரை முடிச்சுட்டு. சரி ஒன்றா 5 அலைவு தான். நானே ஒரு 2 டியூன்னு நினைக்கிறேன். அப்படியே போகலாமா? மெடி சுற்றிட்டே போகலாம் மக்களே. ஏன்னா எந்த வேறு அந்த வெஸ்ட்டு வேறு கம்மியாக இருக்குது, அது வேறு போட்டாச்சு. ஒன்று எடுத்து போட்டாச்சு. மோஸ் போட்டு போக வேண்டியதான். ஏன்னா இனிமே மோஸ் பார்த்து நான் அடிச்சு போடுவான். வாங்க மக்களே போகலாம் மக்களே. இனிமே வேறு எங்கேயாச்சும் இருக்கானா தெரியல மக்களே, வேறு எங்கேன்னு தெரியல. ஜஸ்ட்டு அங்கே டவுன் வச்சு கீழே எடுத்தால, அதை பார்க்க எனிமி அட்டுக்குது. சரி மக்களே ரிவே பண்ணிடுறேன் தான் அவரை. ரிவே பண்ணிட்டேன். அவர் வந்து அங்கே இறங்குறாரு. அப்புறம் ஏன் ப்ரோ ஜோனில் இறங்க, ஜோன் பயங்கரமாக அடிக்க சொன்னார். ப்ரோ இங்கே தான் ப்ரோ என் லூட்டு இருக்குது, என் லூட்டு போய் அடிக்க போகிறேன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி அங்கே எனிமி இருந்தார், அவர் முடிக்கலான்னு சொன்னேன். முடித்தேன். டீம் வைப்பு நாங்கள் 2 பேர் நெக்ஸ்ட்டு ஒரு 2 பேர், ஒரு டியூ தான் 2 பேர். எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அவர் கீழே இறங்கிட்டார். ஜோனில் போய் என் லூட் அடிக்கிறேன்னு சொன்னார். லூட் அடிச்சுருந்தார். அதான் நீ அடி ப்ரோ, நான் இங்கே யாராச்சும் இருக்காங்களா பார்க்குறேன்னு சொன்னேன். சரி ப்ரோன்னு சொன்னார். அந்த அதுக்குள்ளே அந்த வெஸ்ட்டு அந்த ஹெல்மெட்டில் சுற்றி இருந்தேன் அந்த இது. நெக்ஸ்ட்டு எனிமி அங்கே இருக்க நான் பார்த்துட்டு மக்களே. ஏன்னா அந்த மேலேருந்து எனிமி நீ பார்க்கல, நம்ம மேலே போய் அடிக்கலாம் சொல்ல. அங்கேருந்து பார்த்துட்டேன். மீதி இன்னொரு எனிமி ஸ்குவாடு இன்னொருத்தர் இருப்பான்ல, அவன் எங்கேன்னு தெரில. தெரியாமல் ஸ்குவாடுன்னு சொல்லிட்டேன். டியூ வந்து சரி எங்கே எனிமின்னு சொல்லி, எனிமி எங்கடா? எனிமி எங்கேயும் மரத்தாண்ட எஸ்வி கம்மியாக தான் இருக்குது. இந்த எஸ்விடி இருக்கலாம், அந்த ஹைட்டில் அடிக்கலாம். டிஎன் நாடார் கில்லை போய் ஃபஸ்ட் எடுத்துடலாம். கில் அஞ்சு வந்துச்சு. அவர் அடிக்கலாமா? ஐயோ நீ போட்டார் MA29 வச்சு. ப்ரோ ரிவைவான்னு சொன்னேன். அப்புறம் வராது ப்ரோ அவர் வந்து அடி ப்ரோன்னு சொன்னேன். சரி ப்ரோன்னு சொன்னார். ஒரு புல்லட் போட்டு முடிச்சு விட்டார் மக்களே. பூயா மக்களே, இதுக்காகவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. சரி பாய் மக்களே, பாய். நான் உங்கள்